சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் உள்ள கிணறுகள், கீழ்நிலை நீர்த்தொட்டிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பொது சுகாதாரத்துறையின் மூலம் குளோரின் திரவம், ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. மேலும் பொது சுகாதார பணிகளை கண்காணிக்க 21 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நடமாடும் மருத்துவ முகாம்கள் மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. வீடு வீடாக சென்று குளோரின் மாத்திரைகள், ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்பட்டு வருகின்றன. குளோரின் அளவை பரிசோதித்து பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் பணிகளையும் பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் தொற்றுநோய் பரவாமல் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் உள்ள கிணறுகள் மற்றும் கீழ்நிலை நீர் தொட்டிகளில் குளோரின் திரவம் மற்றும் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கும் பணிகளை மேற்கொள்ள 115 சுகாதார குழுக்களும் இவற்றை கண்காணிக்க 21 பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள அரசு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் இப்பணிகளை தொடங்கி வைத்து சுகாதார குழுக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிணங்க செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் நிலையில் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் போன்றவை இருக்கும் இடங்களை கண்டறிந்து 115 குழுக்கள் ஆவடியிலிருந்து தாம்பரம் வரை வீட்டுக்கு வீடு சென்று ப்ளீச்சிங் பவுடர் அளிக்கும் பணி மட்டுமல்லாமல் சாலையோர பகுதிகளில் உள்ள உணவுகள் பாதுகாப்பான உணவுகளா என்று பரிசோதித்து அதில் நடவடிக்கை எடுக்கும் அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி, பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு குழந்தைசாமி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.